உடலை வருத்தி பக்தி செய்யாமலும் சிவதொண்டு செய்யாமலும் இசையால் சிவபெருமானை வணங்கி நாயன்மான் வரிசையில் இடம்பெற்ற ஆனாய நாயனார் தான் பார்க்க போகிறோம். இசையில் திறமையுடைய ஆனாய நாயனார் அந்த இசையை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து பேரின்பத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா திகழ்ந்தார். இவர் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியினால் நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்தை புல்லாங்குழல்ல அவரோட உள்ளம் முருக வாசிப்பதையே தனது பொழுதுபோக்காக கொண்டிருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயருக்கு அடியேன் அப்படின்னு ஆனாயனாரை புகழ்ந்திருக்காரு. ஆனாய நாயனார் சோழ நாட்டுல திருமங்கலம்ன்ற திருத்தலத்துல ஆயர் குலத்துல பிறந்தவர். ஆனாய நாயனார் ஆணிரைகளை பசு ஆடு மாதிரியான விலங்குகளை எல்லாத்தையும் மேய்க்கிறதையே ஒரு வேலையா வச்சிருந்தாரு. ஆநாயனார் சிவனை தனது முழு முதற் கடவுளாக கொண்டு தினமும் சிவபெருமானை வணங்கி திருநீர் இட்டு தன்னோட குலத்தொழிலான மாடுகளை காலை வேளையில பசுக்களையும் ஆடுகளையும் மேய விட்டு திருப்பி எல்லாத்தையுமே மாலை நேரத்துல வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவார். ஒரு நாள் பசுக்களோட காட்டுக்கு வந்த ஆநாயனார் தான் எதிரில் இருந்த கொன்றை மரம் ஒன்றை பார்க்கறாரு. கொத்து கொத்தா பூக்கள் நிறைந்த கொன்றை மரத்தை பார்த்த உடனே ஆநாயனாருக்கு சடையுடன் கூடிய சிவபெருமானே நேரில் நிற்பது போன்ற உணர்ச்சி. உடனே அம்மரத்தை சுற்றி வந்து சிவபெருமானை நினைச்சபடியே புல்லாங்குழலை எடுத்து 5 எழுத்தை வாசிக்க தொடங்குறாரு. என்னை தாண்டி கையிலையில் அமர்ந்திருந்த சிவபெருமானோட திருச்செவிகளுக்கு கேட்டது. ஆநாயனாரோட இசை வெள்ளத்துல மெய்யுருகி ஆநாயனாரை ஆட்கொள்ள பார்வதி சமேதரா சிவபெருமான் ரிஷப வாகனத்துல காட்சியளி நாயனார குழலூதியபடியே தம்மை வந்தடைய அருளினார். முனிவர்களும் தேவர்களும் துதிக்க புல்லாங்குழல் இசைத்தபடியே நாயனார் சிவபெருமான் கிட்ட மீளா பேரின்ப வாழ்வுக்கு சேர்ந்தார். நாம தான் இந்த காலத்துல சிவனை வணங்கினா விஷ்ணுவை வணங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே ஆயர் குலத்துல பிறந்தாலும் தன்னோட அப்பாவோ தன்னை சேர்ந்தவங்களோ திருநீர் அணியக்கூடாதுன்னு சொல்லலை. சிவபெருமான் தன்னோட மச்சானான விஷ்ணு கிட்ட போயிட்டு உன் ஆளை நான் சேர்த்துக்கலாமான்னு கேட்கல. விஷ்ணுவும் என் ஆளை நீங்கள் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லலை.